ரிலாக்ஸ் வித் ராம்ஜி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு சிலர் இருக்காங்க, எவ்வளோதான் டெம்பரேச்சர் வந்து குளிர்காலமா இருக்கட்டும் இல்லை வெயில் காலமா இருக்கட்டும், எந்த கிளைமேட்டா இருந்தாலும் நான் சுடு தண்ணியில தான் குளிப்பேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியோட இருக்கிறவங்க நிறைய பேர். பட் இந்த கிளைமேட்ல, அதாவது வெயில் நேரத்துல நம்ம சுடு தண்ணியில குளிக்கலாமா குளிக்க கூடாதா, அதோடைய அறிவியல் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா என்னன்னா, இது எந்த கிளைமேட்டா இருந்தாலும் சரிங்க, அது வெயிலா இருந்தாலும் பனியா இருந்தாலும் நம்ம எந்த டெம்பரேச்சர்ல குளிக்கிறது சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது தான் சரியானது. ஆனா என்னன்னா, ஏங்க மழை காலத்துல என்ன பச்சை தண்ணியில குளிக்க சொல்றீங்க அப்படின்னு. பச்சை தண்ணியில குளிக்க வேண்டாம், அப்ப கூட நீங்க வெது வெதுன்னு தண்ணியில தான் குளிக்கணுமே தவிர ஹாட் வாட்டர்ல குளிக்கிறது கண்டிப்பா அட்வைசபிளே கிடையாது. இந்த ரெண்டு தண்ணியும் குளிக்கிறதுல என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெம்பரேச்சர்ல வந்து நம்ம மூணா பிரிக்கலாம். அதாவது குளிர்ந்த நீர், அடுத்தது வெந்நீர், இன்னொன்னு நியூட்ரல், நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியது. இந்த ஒவ்வொரு டெம்பரேச்சரும் நம்மளுடைய சர்மத்துல படும்போது அது ஒரு விதமான பிசியோலஜிக்கல் சேஞ்சஸை கொடுக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வைங்களேன். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு குளிர்ந்த நீரை நம்மளுடைய கைகள்ல ஒரு 10 to 20 நிமிஷம் நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா, அது நம்மளுடைய ஸ்கின்ல இருக்க அந்த சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ரத்த நாணங்கள்ல ஆக்ட் ஆகும். நீங்க அந்த டவலோ இல்ல அந்த தண்ணியிலயோ இருக்கும்போது நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சுருங்கும். இதே நீங்க அந்த அப்ளிகேஷன், அதாவது தண்ணிக்குள்ள நீங்க கை வச்சிருந்தாலும் சரி, இல்ல அந்த நம்மளுடைய உடம்புல வந்து அந்த கிளாத் மாதிரி நம்ம போட்டிருந்தாலும் சரி, அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரியாக்ஷன் அப்படின்ற ஒரு ஃபேஸ் நடக்கும். அப்போ என்ன நடக்கும்னா, வேசோ டைலேஷன் இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் ஹாட் வாட்டர்ல நீங்க வெந்நீரை வந்து வச்சிருந்தீங்க, வெந்நீரை வந்து மேல ஊத்தினாலோ இல்ல வெந்நீர்ல நம்மளுடைய கைகளையோ இல்ல உடலையோ நம்ம இமர்ஸ் பண்ணியிருக்கோம், இல்ல அதுக்கான அந்த துணியை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆக்ஷன் ஃபேஸ்ல வேசோ டைலேஷன், அதாவது ரத்த நாணங்கள் விரியப்படும். அந்த அப்ளிகேஷனை எடுத்துட்டீங்கன்னா வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதாவது அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். இது பிளட் வெசல்ஸ் மட்டும் இல்ல, அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸும் இதே மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இப்போ என்ன ஆகும், நீங்க வெந்நீரை குளிக்கும் போது இங்க எடுத்துக்கும் போது என்ன ஆகும்னா வேசோ டைலேஷன்ல இருக்கும். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க கொஞ்சம் வெந்நீர்ல குளிச்சுட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நல்லா ஸ்வெட் ஆயிருக்கும். நீங்க துடைக்க பாத்தீங்கன்னாக்கா வேர்வை நல்லா, அதாவது குளிச்சு முடிச்சு வந்த உடனே பாத்தீங்கன்னா நல்லா வேர்த்து இருக்கும். ஃபேனை போடு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நல்லாவே வேர்க்கும். ஆனா அதே நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு டியூரேஷனுக்கு அப்புறமா உங்களுக்கு வேர்க்கவே வேர்க்காது ஜாஸ்தி. ஏன் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஸ்கின் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிருக்கும். நான் சொல்ல வர்றது, நீங்க எந்த எக்ஸ்டர்னல் டெம்பரேச்சருக்கும் எக்ஸ்போஸ் ஆகாம, இப்ப நீங்க சில பேர் கேட்கலாம், ஐயோ நான் ஹாட் வாட்டர்ல தான் குளிக்கிறேன் மேடம், ஆனா நான் வந்து குளிச்சுட்டு வந்த உடனே நீங்க சொன்ன மாதிரி வேர்க்க தான் செய்யுது, ஆனா திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வேலைக்கு எல்லாம் போறேன், வெயில் எல்லாம் போறேன் அப்படின்னா எனக்கு தொப்பையா நான் நனைஞ்சிடுறேனே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. ஏன்னா எக்ஸ்டர்னல் அந்த டெம்பரேச்சர் நம்ம பாடியோட ரியாக்ட் ஆகி ஸ்வெட் கிளான்ஸ் எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி நமக்கு அதனால வேர்க்கும். ஆனா ஆக்சுவலா ஸ்கின் நார்மல் ஃபங்க்ஷன்ல வேணும் அப்படின்னா நம்ம இந்த டெம்பரேச்சர்ஸை ப்ராப்பரான லெவல்ல எடுக்கும் போது அது நம்மளுடைய கிளான்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். என்ன கிளான்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்வெட் கிளான்ஸ். இதுல வந்து அந்த ஸ்வெட் கிளான்ஸ் என்ன பண்ணும்னாக்கா, நமக்கு அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய போர்ஸை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற கழிவை வெளியே தள்ளணும். இப்போ நம்ம என்ன பண்றோம், வெந்நீர்ல குளிச்சோம் அப்படின்னா அந்த நேரத்துல டைலேஷன் இருக்கும், முடிஞ்சதுக்கு அப்புறம் க்ளோஸ் ஆயிடும். ஆனா இதே குளிர்ந்த நீர்ல நீங்க குளிக்கிறீங்க அப்படின்னா அப்போ அந்த நேரத்துல உங்களுக்கு வேசோ கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஆனா முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேசோ டைலேஷன்லயே இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல அந்த ஸ்கின் போர்ஸ் ஓப்பன் ஆகி கழிவை ஈஸியா வெளியே தள்ளுது, ஸ்கின்னோடைய எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுது. அதே நேரத்துல நம்மளுடைய அந்த சர்மத்தோடைய முக்கியமான ஃபங்க்ஷன் அது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு இந்த குளிர்ந்த நீர் ஹெல்ப் பண்ணும். இது என்ன பண்ணும்னாக்கா வைட்டாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது, அந்த எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுது, அதே நேரத்துல நம்மளுடைய ஆர்கன்ஸோடைய ஃபங்க்ஷனையும் மெயின்டைன் பண்ணுது. ஸோ அப்போ இது எல்லாமே இதுக்கு முக்கியமான விஷயம் நம்மளுடைய நரம்பு மண்டலம். ஸோ அந்த நர்வஸ் ஸ்டிமுலேஷனும் நமக்கு குளிர்ந்த நீர்ல கிடைக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஆக்டிவாவே இருக்கும்.
சின்ன பாப்பாலாம் வந்து பிறந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா, நல்ல வெந்நீரை ஊத்தி குளிக்க வச்சுட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது நல்ல சிடேஷன் எஃபெக்ட்டுக்காக அந்த குழந்தையோடைய உடல் வலி வந்து குறையும், நம்ம கையில ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கிறதுனால. அதே நேரத்துல நீங்க அந்த வெந்நீர்ல குளிக்க வச்சதுனால அன்னைக்கு ஃபுல்லா நல்லா தூங்கிட்டே இருப்பாங்க. இதை யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து அந்த சிடேஷன் எஃபெக்ட்டுக்காக நம்ம குளிக்கிறோமா, இல்ல நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கணும்ன்றதுக்காக நம்ம குளிக்கிறோமா? ஸோ அப்போ எது பெஸ்ட்ன்னு கேட்டீங்கன்னா, கோல்டு வாட்டர் தான் பெஸ்ட். ஐஸ் கோல்டுன்னு நான் சொல்லலை, ஆர்டினரி டேப் வாட்டர்ல குளிக்கிறது தான் பெஸ்ட். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம குளிக்கும் போது நம்மளுடைய ஸ்கின் டோனையும் இம்ப்ரூவ் பண்றோம், நம்ம பாடியையும் கிளென்ஸ் பண்றோம். மோர் ஓவர் நம்ம ரொம்ப நம்மள ஆக்டிவா வச்சிருக்கிறதுக்கும் இதுதாங்க பெஸ்ட். குடிக்கிற தண்ணியும் குளிர்ந்த நீர் தான். அது வந்து நமக்கு நிறைய கண்டாமினேஷன்ஸ் இருக்கிறதுனால கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த தண்ணியை நம்ம குடிக்கும் போது அப்போ அந்த டெம்பரேச்சர்ல நமக்கு போகும்போது அது பெஸ்டா இருக்கும். அப்போ எப்போ ஹாட் வாட்டர் எடுத்துக்கலாம்? நீங்க உடம்பு வலி ஃபுல்லா இருக்கு, எங்கேயாவது உங்களுக்கு வலி இருக்கு, இல்ல உடல் சோர்வு ஜாஸ்தியா இருக்கு, ஸோ அப்போ அந்த ஜென்ரல் பாடி பெயினை குறைக்கணும் அப்படின்னா நீங்க ஹாட் வாட்டர்ல குளிக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்லா அந்த பெயின் ரிலீவ் ஆகி ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பை கொடுக்கறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். நைட் டைம்ல நான் வந்து ஹாட் வாட்டர்ல குளிச்சுட்டு தான் நான் படுப்பேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தேகம் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ஹாட் வாட்டர்ல குளிச்சுட்டு நீங்க படுக்கும் போது கொஞ்ச நேரம் நல்லா தூங்குவீங்க, அந்த இது ஆக்ஷன் ஃபேஸ் வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சடனா ஒரு தூக்கம் விழிப்பு வந்துடும், அதுக்கப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப்டாவே ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப இரிட்டேட்டடா ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் ஹேர் வாஷும் நிறைய பேர் கேட்பாங்க, நான் வந்து தலையை கசக்கணும்னா பச்சை தண்ணி அலசுறது நல்லதா இல்ல வெந்நீர்ல அலசுறது? எதுவா இருந்தாலும் குளிர்ந்த நீர் தான் பெஸ்ட். ஹேர் ஃபால் நீங்க என்ன பண்ணணும்னா ஹாட் வாட்டர்ல குளிக்கும் போது உங்களுக்கு அந்த கன்ஜஷனை வந்து கொஞ்ச நேரத்துக்கு ரிலீவ் பண்ணி ஒரு சிடேஷன் எஃபெக்டை கொடுத்து உங்களை ஒரு மயக்க நிலையில வச்சிருந்து நல்ல ஒரு தூக்கத்தை இன்டியூஸ் பண்றதுக்கு வேணா பெஸ்டா இருக்கலாமே தவிர, ரெகுலரா ஹெட் வாஷை வந்து நீங்க இதுல பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா முடி நல்லா கொட்டிடும், அந்த டென்சிட்டியும் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால நீங்க ஏதாவது பார்லர் போறீங்க இல்ல நீங்களே ஹெட் பாத் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து கோல்டு வாட்டர்ல எடுத்துக்கிறது தான் பெஸ்ட். ஸோ இந்த கோடையில இந்த குளிர்ந்த நீர்ல நம்ம என்ஜாய் பண்ணுவோம், ஆரோக்கியமா இருப்போம். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.